யார் கொடுப்பாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே கொடுக்குறாரு எனக்கு. ஓ. அவரோட நான் பேசுவேன் சார். ஓ, தேவரோட நீங்க பேசுறீங்க? கண்டிப்பா பேசுவேன். இப்போ இந்த 2.5 வருடங்களா பேசிட்டு இருக்கேன். ஐயாவுடைய படத்தை பார்த்து நான் பேசுவேன். அவர் எனக்கு பதில் சொல்லுவாரு. அது மாதிரி எனக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. நீங்க தேவராகவே தங்களை உணர்கிறீர்களா ஒருவேளை? இல்ல சார், நான் தேவரா உணரல. இப்போ நானு தேவருடைய தொண்டர்களில் நானும் ஒரு தொண்டரா உணர்றேன் அவரை. சரி. ஏன்னா நான் ஒரு கடவுளை நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு முன்னாடி காட்சி அளிப்பாரு. எப்படி சாய்பாபா பேசுறாருன்னு சொல்றாங்களோ அது மாதிரி தேவர் வாழும் சித்தர் வாழும் கடவுள் அவர் பேசுறாரு நம்ம கிட்ட. இல்ல, நீங்க அவரை எவ்வளவு உள் வாங்கி இருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு கனத்த இதயத்துக்கு வரீங்களே, என்ன காரணம்? ஏன் அது? இல்ல அவரை பத்தி பேசுறப்போ நம்மளுக்கு கனத்த இதயம் வருது. ஓ, அதனாலதான். ஏன்னா ஒரு அரசியலில் ஏற்பட்ட துன்பங்கள், அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், இதெல்லாம் நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்தாரு, இப்படி இருந்த இவரை இப்படி தப்பா போக்கஸ் பண்றாங்க. பட் இவரை உண்மையை நடந்ததை நம்ம வெளிக்கொண்டு வரணும், உலகம் முழுவதும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியணும் அப்படின்ட்டு என்னுடைய இந்த ஜென்மத்தின் கடன். சரி, அதனாலதான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஒரு சித்தராகவே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன, தேவர் சித்தராகவே வாழ்ந்தவர், அவருடைய வாழ்க்கை சூழல், அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்ததோ அதையெல்லாம் கேட்டு அதுவாகவே மாறி இந்த படத்தில் நடித்தால் மட்டுமே, கொடுத்தால் மட்டுமே அது மக்களுக்கு சரியான ஒரு தகவல்களை கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ? 100% நினைக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு சித்தர்கள் பத்திலாம் தெரியாது. சரி. இப்ப இந்த படத்துல வந்த உடனே ஒரு 30-32 சித்தரை சந்திச்சிட்டேன். இப்போ திருப்பதி போயிட்டு வரும்போது கொங்கண சித்தர்னு ஒருத்தர் போய் பார்த்தேன். கிருஷ்ணகிரி போயிட்டு வரப்போ ஒரு மௌனசாமியார், நிறைய சித்தர்கள் தொடர்பு எனக்கு தானா கிடையாது. ஆபீஸ்க்கு வருவாங்க தேடி. பழனில இருந்து ஒரு சாமியார் கூட்டு வர, செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தர், செந்தில் சித்தர் கூட்டிட்டு இவர் இந்த சித்தர் அறிமுகப்படுத்துவாரு. இந்த சித்தர்கிட்ட நீங்க போங்கன்னுவாங்க. நான் போன உடனே அவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, அவங்க மொழியில அவங்க பேசுவாங்க, நீ எடுக்கிறது ஒரு சித்தர் படம், அவரு ஒரு சித்தர் தான், நீ அவர் படத்தை தொட்டிருக்க, உனக்கு பெரிய சினிமாவில் எதிர்காலம் இருக்கு, பெரிய பேர் வரும், உனக்கு பெரிய லைஃப் கிடைக்கும், அவனுக்கு இது பெரிய பாக்கியம், இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு எல்லா சித்தருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க.